5 கோடி செலவு பண்ணுனா அவர் என்ன தியாகியா? ஜெயிச்சிட்டாருன்னா அப்பா அண்ணனுக்காக நான் வந்து தியாகம் பண்ண வந்திருக்கேன், நான் ரொம்ப நேர்மை ஊழல் எதுவுமே இல்லாமல் ஊழல் இல்லாமல் இருக்கும். ஆப் மூலியமா எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா 21 டேஸில் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கும். அவர் என்ன சொன்னார்? டிமானிஸ் வந்துருச்சு சார், லஞ்சம்லாம் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னும் 2000 கொடுங்க. நாளைக்கு ஜனநாயகன் லீக் ஆனிச்சா அந்த எடிட்டர் ஒருத்தர் பிடிச்சிருக்காங்களா? இந்த எடிட்டர் யாரு? திமுக உங்களுக்கு தெரியாதா? ஊரா பிரச்சனை நடக்குது. ஒரு சில பேர் கேட்குறாங்க, காரைக்குடி போக முடியும், அறந்தாங்கி போக முடியாதா? பர்வேஸ் கேட்குறாரு. இந்த 2 வருடத்தில் விஜய் ஒரு அரசியல்வாதியாக, நான் சினிமாக்காரராக இல்லை, அரசியல்வாதியாக தன்னோட திறமையும் தகுதியும் ப்ரூவ் பண்ண இடம் எது? நீ புதுசா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, புதுசா இருக்குன்னு சொல்றவங்க யாருமே இது வரைக்கும் அரசியலே தெரியாதவங்க தான் நான் சொல்லுவேன். அச்சு பிசகாம திமுக காப்பிடிச்சிருக்காங்க. பாதிப்பில் நேர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். களம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. தாவேக்கா அவங்க தரப்பில் அறிக்கையும் வெளியிட்டுட்டாங்க. வெற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட ஒரு பெரிய பட்டியல், நீண்ட ஒரு புத்தகம் மாதிரி வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து கல்வியிலேருந்து சுகாதாரத்திலேருந்து விவசாயிகளுக்கு ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் அமைச்சகம் அமைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. பெரும் வரவேற்பு இளைஞர்கள் மத்தியில் இது கொடுத்துருக்குற. நிறைய பேர் நல்லா இருக்கேப்பா புதுசாக கொண்டு வராரே, அப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இது மாறி இருக்குன்னு பார்க்குறோம். எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? முதல்லங்க, இப்போ தேர்தலுக்கு 6 நாட்கள் இருக்குது. தேர்தல் அறிக்கையை ஒரு வழியாக கொடுத்துட்டாங்களே, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அது மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் சும்மா தானே இருக்க போகிறோம், அப்போ கூட கொடுக்கலாமே கூட யோசிச்சிருக்கலாம். தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். ஏன் இவ்வளோ நாள் காத்திருந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே. ஏன் இவ்வளோ முன்னாடி கொடுத்துருக்கலாமே? ஏன்னா ஒரு குழு அமைச்சு ஊராக போனாங்க, பல பேரை சந்திச்சாங்க, மீனவர்களை சந்திச்சாங்க, நிறைய பிரதிநிதிகளை சந்திச்சாங்க, நீங்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் சந்திச்சாங்க. ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொல்லி கேட்கலாம். திமுக அதிமுக தேர்தலுக்கு வரணும்னு காத்திருந்தாங்க, அவ்வளோதான். ஏன்னா அதுலேருந்து தான் உருவ முடியும். நீங்கள் என்ன தான் ஊராக போய் சந்திச்சாலும். ஏன்னா நீங்கள் புதுசாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, புதுசாக இருக்குன்னு சொல்கிறவங்க யாருமே இது வரைக்கும் அரசியலே தெரியாதவங்க தான் நான் சொல்லுவேன். அச்சு பிசகாமல் திமுக அதிமுக காப்பிடிச்சிருக்காங்க. ஒரு வரி கூட மாறாமல் விஜய் ஃபஸ்ட்டு சொன்னார், திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான், நான் உங்களுக்கு வந்து நேரடியாக ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். அவங்க வந்து 2000 சொல்கிறாங்க, இவங்க 2000 சொல்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? 2500. இதில் என்ன வேறுபாடு இவர் காமிக்கிறார்? இவர் நான் வந்து இலவசமே கிடையாதுப்பா, நான் வந்து மகளிருக்கு கொடுக்கலாம் மாட்டேன், நான் பாதுகாப்பு தான் முக்கியம், பாதுகாப்பு நான் பலப்படுத்த போகிறேன்னு சொல்லியிருந்தா இதுக்கு சொல்ல மாதிரி புதுசாக இருக்கே விஜய் பாருங்கள், இது வரைக்கும் இலவசம் கொடுத்து நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இதே இளைஞர்கள் தான் பேசுனாங்க. நீங்கள் சொல்கிற புதுசாக இருக்கேன்னு சொல்கிறவங்க தான் குட்டிச்சவர் ஆக்கிட்டாருங்க, சர்க்காரில் எங்கள் தலைவர் எல்லாத்தையும் போட்டு உடைக்க சொன்னாங்களா, உடைச்சோம். அப்படி இருக்கும்போது இவர் அவங்களுக்கும் எனக்கும் எந்த வித மாற்றமும் கிடையாதுங்க. நான் வந்து அவங்க 2000 கொடுத்தா 2500 கொடுப்பேன். மீனவர் தடை காலத்தில் நீங்கள் 12,000 கொடுப்பியா, நான் 25,000 கொடுப்பேன். எல்லாவற்றிலும் அமௌண்ட்டை மட்டும் மாற்றிட்டே வராரு அவர். வேறு எந்த விதமான ஒன்றாவதுல வந்து 12வது வகுப்பு படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன். 1000 ரூபாய் இவங்க கொடுத்துட்ருக்காங்கன்னா நான் அது வருஷமாக மாற்றி 15,000 கொடுப்பேன். எந்த விதத்தில் மாற்றம்? நீங்கள் ஆரம்பித்ததே கூட அவர் என்ன சொல்கிறாரு? அறம் பொருள் இன்பம், இந்த 3 அடிப்படையாக வச்சு நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். அதில் கேட்குறாரு, ஆட்சியாளர் வந்து தகுதியானவராக இருந்தால் மட்டும் போதாது, திறமையானவராக இருக்க வேண்டும். நான் அந்த ஆட்சியாளர் இடத்துல விஜய்னு நான் போட்டுக்கிறேன். இந்த 2 வருடத்தில் விஜய் ஒரு அரசியல்வாதியாக, நான் சினிமாக்காரராக இல்லை, அரசியல்வாதியாக தன்னோட திறமையும் தகுதியும் ப்ரூவ் பண்ண இடம் எது? இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரா? ஏன்னா இவர் தான், ஏன்னா ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுத்தா ப்ரூவ் பண்ணுவார்ல. இல்லைங்க, இந்த 2 வருஷத்தில் அரசியல் தலைவராக ஒரு வாய்ப்பு இருந்துச்சுல்ல, இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் வந்து இந்த பரப்புரைக்கு எல்லாரும் எங்கெங்கே போகிறாங்க அப்படின்னு நான் சும்மா நியூஸ் செய்தி பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒன்று பாருங்கள். ஏன்னா ஜென்ரலாக எழுதுறாங்க, இன்னைக்கு கதையை மட்டும் நம்ம பேசுவோம். மு.க. ஸ்டாலின் ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல், கே. பழனிசாமி சேலம், சீமான் மேற்கு தாம்பரம், செங்கல்பட்டு, உத்தரமேரூர், மதுராந்தகம், திருக்கழுக்குன்றம், திருப்பூர், சையூர், தீநகர், சைதாப்பேட்டை, விரும்பக்கம், வடபழனி. விஜய் இல்லை. 6 நாள் இருக்குங்க தேர்தலுக்கு. அங்கே கேண்டர்ஸ்லாம் கதறிட்டு இருக்கான், ஏன் எங்கள் ஊருக்கு வரமாட்டேங்கிறீங்க, தயவுசெய்து வாங்க. நீங்கள் வராமல் அப்புறம் எப்படி நாங்கள் தேர்தல் சந்திக்க முடியும்? நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா தான் இங்கே இருக்கிறவங்கள நிர்வாகிகள் வேலை செய்வாங்க. நீங்கள் வர்றது எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறத தாண்டி இங்கே உள்ளூரில் இருக்க நிர்வாகிகள் நீங்கள் வந்தால் தான் வேலை செய்வார்கள், செய்ய மாட்டார். அதுக்காவது வாங்கன்னு சொல்கிறாங்க. நீ ஊரா பிரச்சனை நடக்குது. ஒரு சில பேர் கேட்குறாங்க, காரைக்குடி போக முடியும், அறந்தாங்கி போக முடியாதா? பர்வேஸ் கேட்குறாரு. கேட்குறாரு இல்லையா? எல்லா ஊர்களிலும் திருநெல்வேலி போக முடியும், நீங்கள் வந்து இந்த பக்கம் இருக்கிற ஊருக்கு மதுரைக்கு வர முடியாதா? மதுரையில் இறங்கி காரைக்குடிக்கு போங்க, நான் மதுரைக்கு வர முடியாதா? கேட்குறாங்களா இல்லையா? சரி, காரைக்குடி போனீங்க, சிவகங்கை தெரியாதா, மானாமதுரை தெரியாதா, அங்கே இருக்கிற தொகுதிகள்லாம் தெரியாதா? சார் அங்கே போய் பேசுனீங்களா? பேச மாட்டேன். இது நான் வெயிட் பண்ணுப்பா, கன்னியாகுமரியில் போய் நான் காரைக்குடிக்கு வணக்கம் சொல்கிறேன்ப்பா. என்ன இதெல்லாம்? வேலூர்நாத் எல்லா தலைவர்களும் ரூட் பிளான், இவர் கேன்சலேஷன் பிளான். என்ன விஜயோட வாட் இஸ் டுடேஸ் கேன்சலேஷன் பிளான்?
அப்போ செய்திகள் அப்படி தான் பேசுனீங்க. எங்கப்பா விஜய் கேன்சல் பண்ணுறாரு சார், அவர் அறந்தாங்கி கேன்சல் பண்ணுறார் சார், தருமபுரி கேன்சல் பண்ணுறார் சார், வெள்ளியாக்கம் கேன்சல் பண்ணுறார் சார், நீங்கள் வந்து எக்மோருக்கு தாண்டி போகலான்னு இருந்தால் கூட அவர் மணியை பார்த்தார் சார், 6 மணி ஆகிடுச்சு, 6 மணிக்கு மேலே எப்படி ஆட்டோ ஓடுன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டார் சார். ஏன்னா நம்ம இளைஞர்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கலாம். எல்லா தலைவர்களும் வயசான காலத்தில் உண்மையிலேயே 70+ இருக்காங்க. 6 மணிக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட பேசிட்டு வேட்பாளரை அறிமுகப்படுத்திட்டு எத்தனை மணி ஆனாலும் வீட்டுக்கு போகலான்னு இருக்காங்க. விஜய்க்கு என்ன பிரச்சனை? ஒரு ஊரில் கூட தங்குறது கூட நீங்கள் ஹோட்டலில் தங்கினா என்னோட ரசிகர்கள் வந்துடுவாங்க, அடிச்சு உடச்சிடுவாங்க கூட சொல்லி சொல்லுவாங்க. கேரவானில் எல்லா வசதிகளும் இருக்குது, அந்த ஊர்லேயே தங்குங்க, அடுத்த நாள் பக்கத்து ஊருக்கு போங்க. எல்லா சீமான் அப்படி தானே பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமி அப்படி தானே பண்ணுறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி தானே பண்ணுறாரு. இல்லை டெய்லி நான் வந்து சென்னைக்கு வந்துடுவேன்ப்பா, நீங்கள் வீட்டில் படுத்தா எனக்கு தூக்கம் வரும்னு யாராவது சொல்கிறாங்களா? அரசியலுக்கு வந்த பிறகு கூட நான் எங்கே வந்து எப்போ ஏர்போர்ட் எந்த ஊரில் இருக்குன்னு பாரு, அது பக்கத்தில் ஏதாவது ஊருக்கு போகலாம். சார் தூத்துக்குடியில் இருக்க ஏர்போர்ட் இருக்குது சார், சார் திருச்சியில் ஏர்போர்ட் இருக்குது சார், சார் மதுரையில் ஏர்போர்ட் இருக்குது சார், அந்த சைடு தருமபுரி அவங்களாம் ஏர்போர்ட் இல்லை சார், சுற்றி ஏதாவது வரலாமா, வர முடியாது சார், கன்னியாகுமரி அது இப்போ நான் தூத்துக்குடி போனால் வரலாம் சார். இப்படி ஒரு தலைவர் இருக்காருங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எல்லா வழியும் தாங்கிட்டு வந்து எந்த விட்டுட்டு வந்தீங்க, எந்த வழியை தாங்கிட்டு வந்தீங்க நீங்கள்? எனக்கு புரியவே இல்லை. இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது கூட சொல்லியிருந்தார், அதை பற்றி வந்து அவர் பேசியிருந்தாருன்னா அது இன்னும் பிரச்சனையாக இருக்கும். நான் அதை பற்றிலாம் பேசாமல் அரசியலில் தான் கவனம் செலுத்துறாரு, அதை அவர் ட்ரம்ப் கார்டெல்லாம் யூஸ் பண்ண விரும்பலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ பேசினாரு திருநெல்வேலியில் என்ன பேசினாரு? ஜனநாயக கரூரில் அடி அடிச்சிருவாங்க, என்னுடைய ஜனநாயகன் படத்தை முடக்குனாங்க. யாருங்க பண்ணா? யார் பண்ண உங்களுக்கே தெரியும். என்னோட குடும்பத்தை சுற்றி இருக்கிறவங்க பக்கத்துலேயே வந்து விஜய் அடி காலி பண்ணிடலாம். விஜய் வீட்டில் இருக்கிற விக்டிம் கார்டை ப்ளே பண்ணிட்டு இருக்காரு விஜய். நீங்கள் நான் நினச்சேன் 8ஆம் தேதி 9ஆம் தேதி மார்ச் 8, 9 மகளிர் தினத்துக்கு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணணும்னு நினச்சேன். அப்போ ஒர்த்தே இல்லைன்னு சொன்ன விஜய் இன்னைக்கு தன்னோட குடும்பத்திற்கு இந்த விவாகரத்து வழக்கிற்கு சங்கீத வழக்கிற்கு தன்னுடைய திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு ஜனநாயகன் லீக் ஆனிச்சா அந்த எடிட்டர் ஒருத்தர் பிடிச்சிருக்காங்களா? அந்த எடிட்டர்ஸ் பிடிச்சிருக்காங்களா? அந்த எடிட்டர் யாரு? திமுக உங்களுக்கு தெரியாதா? குடி என்ன அடக்கு என்ன முடக்கு அப்படிம்பாரு அவர். எல்லாத்துலேயும் விக்டிம் கார்டு தாங்க ப்ளே பண்ணிருக்காரு. நீங்கள் எல்லா கேண்டிடேட்ஸும் எல்லா அரசியல்வாதிகளும் தலைவர்களும் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை போய் பேசுகிறாங்க. இந்த தொகுதியில் என்னப்பா பிரச்சனை எல்லாரும் பேசுகிறாங்க. இது வரைக்கும் விஜய் ஏதாவது ஒரு தொகுதியில் ஓகே நான் வந்து திருநெல்வேலி வந்திருக்கேன், திருநெல்வேலியில் இருக்கிற பிரச்சனை என்ன, தாமிரபரணி ஆறில் இருக்கிற பிரச்சனை என்ன, இங்கே வந்து உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இங்கே இது வளங்கள் கொள்ளையடிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே அது என்ன, எங்கேயாவது சனிக்கிழமை அரசியல் முதல்ல அந்த ஊருக்கு போன ஊரில் போய் பேசினார். இன்றைக்கி அதை பேச தயங்குறாரு. ஒரே ஸ்கிரிப்ட் தான், இதை மனப்பாடம் பண்ணி இது பத்தாதாப்பா எனக்கு, திரும்ப அதே காலைல எந்திரி குளிச்சு கிளம்பி போய் பூத்தில் நின்று விசிலை பார்த்து ஓங்கி ஒரு அழுத்திட்டு வந்துரு, அவ்வளோதான். உனக்கு வேட்பாளர் விஜய் ஒரு ஆபத்தான இது பண்ணுறாரு பாருங்க. உன் வேட்பாளர்லாம் நீ பார்க்காதாங்கிறாரு. உன்னோட ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னு உன்னோட ரெப்ரசன்டேட்டிவ் விஜய்ங்கிறாரு. சரி, அந்த விஜய் எல்லா இடத்துக்கும் வருவாரா? எலெக்ஷன் டயத்தில் வரமாட்டார். ஜெயிச்சா நான் தொகுதிக்கு மாதம் ஒரு தடவை போவேன். அப்பா என்னங்க ட்ரம்ப் போய் மாதம் திருச்சிக்கும் பெரம்பூருக்கு வராரு அப்படின்னு மக்கள் யோசிக்கணுமா? ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் அவங்க இப்போ சின்ன கட்சிகள் இருக்கிறவங்க கூட சில பேர் நான் இந்த தொகுதியில் நிற்கிறேன்னா வீடு எடுத்து வந்து தங்குவாங்க. இப்போ புஷியானது என்ன சொல்கிறாரு, நான் டீனரில் வீடு பார்த்துட்டு தெரியுமான்னு கதை இருக்கிறாரு. அதெல்லாம் உண்மையில் கதை. அவர் எங்கே இருக்காரு இங்கே? அப்போது விஜய் திருச்சியிலையும் பெரம்பூர்லையும் ஜெயிச்சாருன்னா நான் மாதம் ஒரு விசிட் அடிப்பேன். இந்த விசிட்டுக்காக மக்கள் வாக்களிக்கணும் அவருக்கு. ஏப்பா மாதம் விஜய் ஒரு நாள் பார்க்கலாம், இதுக்கு வாக்களிக்க மாட்டியா நீ? சரி, நாளைக்கு மழை வெள்ளம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, திமுக அது யாரோ ஒருத்தங்க அந்த சரியாக வேலை பார்க்கல, இல்லை இப்போக்கே ஒரு மழை வெள்ளம் வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் ஆட்சி இவங்க குறை சொல்லுவாங்க, இவங்க இல்லை நாங்கள் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பெரம்பூரில் தண்ணி ஓடுது, விஜய் மந்த்லி டைம் இன்னும் வரலையே, என்ன அவசரப்படுறீங்க, 1 month வெயிட் பண்ணுங்கள், அரிசி பருப்பு என்ன பழையூருக்கு வர சொல்லுங்க, நீலாக்கரைக்கு வர சொல்லுங்க. என்ன முதலமைச்சர் ஆனாலுமே எந்த இடத்துக்கு போனாலும் என்னுடைய தொகுதி தாய் வீடு மாதிரி, நான் அந்த மாதிரி அவர்கிட்ட முதல்ல தம்பி நீங்கள் 2 தொகுதி ஜெயிச்சா ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணி யாராவது முதல்ல சொல்லணும், தயவுசெய்து நிறுத்த சொல்லுங்களேடாங்கிற மாதிரி. அவருக்கு அதுவே தெரியல. இன்னும் அவர் நினைச்சிட்டு இருக்காரு 2மே ஜெயிச்சிருவோம், 2மே நம்ம தான் எம்எல்ஏ அப்படின்னு அந்த தெரியும்ல சார். இல்லை அப்புறம் அப்படி சொல்லலையே. சரி, அவர் எதை வந்து ராஜினாமா பண்ணவர் நினைக்கிறீங்க நீங்க? ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தப்பி தவிர ஜெயிச்சிட்டார் 2மே. அவருக்கு எது பெட்டர்னு தோணுதோ அது என்ன பெட்டருங்க? ஒரே ஒரு லாஜிக் என்ன, பனையூர்ல இருந்து பெரம்பூர் தான் பக்கம். நீ ஓரடி சார்ட்டர் ஃபிளைட் எடுத்துட்டு திருச்சிக்கு போக முடியாது. எனக்கு சார்ட்டர் ஃபிளைட் எடுத்தா நீங்க இப்போ மே 4ஆம் தேதி வரைக்கும் விஜய்னு தூக்குவாங்க எல்லாரும், எல்லா மீடியாவும் தூக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை திருச்சியில் திருச்சி சார்ட்டர் ஃபிளைட் எடுத்துட்டு போனாருன்னா ஸ்க்ரோலில் போட்டு விடுவாங்க விஜய் என்ற திருச்சி பயணம், அவ்வளோதான். என்ன மறுபடியும் பெரிய ஒரு கூட்டம் போட்டார் விஜய், எல்லாரும் மக்கள்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க, அதெல்லாம் நடக்காது. அப்போ அதை ராஜினாமா பண்ணி இங்கே இருப்பார், பெரம்பூரில் இருப்பார்.
ஜெயிச்சாருன்னா சொல்கிறேன். ஊழல் இல்லாமல் இருக்கும், ஆப் மூலியமா எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா 21 டேஸில் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லாமே வெளிச்சமாக இருக்கும், எதுவுமே இங்கே மறைக்கப்படாதுன்றாரு. இது நீங்கள் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிருந்தீங்கன்னா சிட்டிசன் சார்ட்டர், குடிமக்கள் சாசனம் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ரேஷன் அட்டைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 60 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும். பெயர் மாற்றம் பண்ணிங்கன்னா 30 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும். இது பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் எல்லாத்துக்கும் இருக்குது. இதுதான் வந்து குடிமக்கள் சாசனம். இந்த குடிமக்கள் சாசனத்தை வலியுறுத்துறது தான் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட், சேவைப்பெறும் உரிமை சட்டம். நான் ஏன் சொல்கிறேன்னா, சேவைப்பெறும் உரிமை சட்டத்திற்காக தமிழ்நாடு முழுக்க 7000 கிலோமீட்டர் நான் போயிருக்கேன். 3 வருஷம் அதுக்காக வேலை பார்த்துருக்கேன். ஊராக மக்களை பார்த்து பேசியிருக்கேன், எல்லா ஆட்சியர்ட்டையும் மனு கொடுத்துருக்கேன், தாலுக்கா ஆஃபீஸில் போய் நின்று கத்தியிருக்கேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன். திமுகவும் ரைட் டு சர்வீஸை கொண்டு வரப்போ 2021 சொல்லி அவங்களும் ஏமாத்தினாங்க. விஜய் இப்போ ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் பற்றி பேசுகிறார். ஆனால் அந்த ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் எதெல்லாம் கொடுக்குங்கிறதே அவருக்கு ஒரு பெரிய தெளிவெல்லாம் இல்லை. இந்த ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் எப்படி இந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஐ அமைப்பு மாதிரி ஆர்டிஎஸ்ங்கிற அமைப்பு செயல்படும். நீங்கள் அதில் வந்து உதாரணத்திற்கு நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க, 60 நாள் உங்களுக்கு கிடைக்கல. அதற்கு காரணமான அதிகாரி யாரோ அவர் சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும், இல்லை உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கணும். ஒருவேளை விளக்கத்தை கொடுக்க தவறினால் அவருடைய சம்பளத்தில் வந்து பணத்தை எடுத்து அது கொடுப்பாங்க. இது இந்தியா உங்களுக்கு பல மாநிலங்களில் இருக்குது. ஆனால் சிக்கல் என்ன கேட்டிங்கன்னா, எல்லா மாநிலங்களையும் பேரளவில் தான் இருக்கே தவிர அது செயல்படாமல் இருக்கிறது. இதுதான் சிக்கல். இன்றைக்கி விஜய் சொல்கிற இந்த ஆக்ட் வரணும் அப்படின்னா முதல்ல பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசு ஊழியர்கள் இதை முதல்ல ஆதரிப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. அவங்களே போராடுவாங்க. எங்களை வேலை செய்ய சொல்கிறீங்களா, நான் 60 நாளைக்குள்ளே வேலை செய்யணுமா, 30 நாளைக்குள்ளே வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. பிரச்சனை என்னென்னா, இதெல்லாம் விரிவாக விஜய் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ போகிற போக்கில் எழுதி கொடுத்துட்டாங்க. ரைட் டு சர்வீசஸ், சேவை சட்டம், சேவை பெறும் உரிமை. அந்த சட்டத்தை பேர் தெரியுமா, சேவை பெறும் உரிமை. இவர் சேவை சட்டம்னு படிச்சுட்டு போகிறார். அவ்வளோதான், எழுதி கொடுத்தவனுக்கு அவ்வளோதான் அறிவு இருக்குது, அவ்வளோதான். இன்னொன்று சொல்கிறார், இந்த கார்டை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து எந்த ஒரு சர்வீஸும் லஞ்சம் இல்லாமல் சிட்டிசன். நீங்கள் நிறைய கார்டு இருக்குங்க, ஏற்கனவே எக்கச்சக்க கார்டு. அந்த கார்டு வாங்குறதுக்கு தான் இப்போ காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே அந்த ஒரு கார்டுலேயே வந்துடும். குடும்பம் நபர்கள் சேர்ந்து அவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் வரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம அதை வச்சே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. அதான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை எடுத்து பண்ணுங்க. ஒரு 20 வருஷம் ஆகும் அதெல்லாம் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு. நீங்கள் சிம்பிளாக சொல்லவா, இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுடைய டிஎன்இபி லிமிட்டு வேறையாக இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து முகப்பேரில் இருக்கேன், எனக்கு வந்து சவுத் ஜேஜே நகர் வெஸ்ட் அப்படிங்கிறது வரும். என்னோடய போலீஸ் ஸ்டேஷன் வந்து வேறு, என்னுடைய ஃபயர் சர்வீஸு அது வேறு. நீங்கள் இதை லிங்க் பண்ணி என்னோடய தொகுதி வேறு, என்னோடய தொகுதி வேறையாக இருக்கும், என்னுடைய வார்டு வேறையாக இருக்கும். இதெல்லாம் லிங்க் பண்ணி ஒரு இடத்துல நீங்கள் முடிக்கிறதே பெரிய கஷ்டமாக ஒன்று இருக்கும். இன்னொன்றுங்க, நீங்கள் இப்போ ஆன்லைனில் சர்வீஸ் வந்துருச்சுன்னா லஞ்சம் ஊழல் இருக்காதுன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கல்ல. நான் டிமானிட்டைசேஷன் போது நான் வந்து ஒரு பத்திரப்பதிவுக்கு வேறு ஒரு நபருக்காக போயிருக்கேன். அந்த நேரத்தில் என்ன நினச்சிட்டு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் தான் சார் எல்லாம் கடைசியாக. ஆனால் கடைசியாக அப்ரூவ் பண்ணுற பட்டன் யார் தெரியுமா வச்சுருக்கா? இந்த அதிகாரி வச்சுருக்கார். அவர் என்ன சொன்னார், இப்போ டிமானிட்டேஷன் வந்துருச்சு சார், லஞ்சம்லாம் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னும் 2000 கொடுனார். ஏன்னா 1000 நோட்டு இல்லை, 2000 நோட்டு கொடுனார். நீங்கள் எங்கே தான் சுற்றுனீங்கனாலும் இப்போ நீங்கள் டெண்டர், நீங்கள் ஆன்லைன் தான், டெண்டரில் ஊழல் நடக்குதா, ஊழல் நடக்கலையா, அதை வெட்டி வெளிச்சமாக்கிடும். அந்த திட்டத்தில் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்ற எல்லா கணக்குமே உங்களுக்கு ஃபோனில் வந்துடும். அந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருப்போம். அதான் சொல்கிறேன், இன்னைக்குமே எவ்வளோக்கு எடுக்கிறாங்க, யாருக்கு எடுக்கிறாங்க, எதுக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிற வரைக்கும் ஒரு சிட்டிசன் பார்த்துடலாங்கிறாரு. அதான் சொல்கிறேன்ல, இன்றைக்குமே டெண்டர் வந்து இப்படி தான் இருக்குது. பட் ஆனால் அதில் நூதனமாக என்ன பண்ணணும், ஏன்னா கடைசியாக இதெல்லாம் அப்ரூவ் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடியவர் அவர் லஞ்சம் வாங்கி தான் அவர் செய்கிறார். இதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இவங்க தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது. விஜய் அண்ணா எல்லாமே வந்து பேப்பரில் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. இல்லை, கவர்னன்ஸுங்கிறது அப்படி கிடையாது. கவர்னன்ஸுங்கிறதுக்கே ஒரு பெரிய எஃபோர்ட்ஸ் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் இப்படி பார்க்கலாமே, இப்போ நான் சொன்ன தொகையெல்லாம் நிறையா சொல்லியிருக்காருல்ல. விஜய் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த திமுக ஆட்சி 10.71 லேக்ஸ் வாங்கியிருக்காங்க, கடனாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறார். இவர் 5 லட்சம் கோடி வச்சாங்க, 10 லட்சம் கோடி வச்சுருக்காங்க அப்படிங்கிறார். விஜய் சொல்கிற திட்டங்கள் நீங்கள் வந்து மகளிர் திட்டம் மட்டும் எடுத்துக்கலாம். இவங்க 2000 சொல்கிறாங்க, 2500 மோதிரம், எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸுமே இலவசம். தாய்மாமன் சீரு, ஒரு நாளைக்கு தமிழ்நாடு 2000 குழந்தை பறக்குது. அப்போ 2000க்கு எத்தனை கிராமில் போட போகிறாருன்னு தெரியல. திருமணமாக போகிற மகளிருக்கு 1 பவுன் ப்ளஸ் பட்டு சேலை. நீங்கள் இந்த திட்டங்களை மட்டுமே செயல்படுத்துறதுக்கு நீங்கள் விஜய் திமுக வாங்கினதோட 2 மடங்கு காசு வாங்கணும், 2 மடங்கு கடன் வாங்கணும். இவர் சும்மா சொல்லலாம், இதெல்லாம் ஸ்டாலின் சார் டேக்ஸ்லேருந்து நான் எடுத்துக்குவேன், அப்படிலாம் ஒன்றும் டேக்ஸே கிடையாது. நீங்கள் இவங்க வந்து திட்டங்களில் கொள்ளடிப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். பட் ஆனால் ஒட்டுமொத்தம் 30% 40% இதெல்லாம் அப்படியே பட்ஜெட் வந்து என்னோட பட்ஜெட்டை பற்றி அவருக்கு பெரிய புரிதலும் இல்லை. அதனால் அவர் வந்து போகிற போக்கில் அதெல்லாம் சொல்லிட்டு போகிறார். அப்போ இதை செய்யணும்னாலே அவர் சொல்கிறார், வளங்களை பெருக்கணும், இது தகவல் வைக்கணும்னு சொல்லி சொல்கிறார். இந்த வளங்களை பெருக்கிற இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் கொடுக்குறீங்கல்ல, 96 பக்கத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காருல,
நான் வந்து வளங்களை பெருக்கிறதுக்கு, நிதி ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு, பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு இது செய்யப்படும் சொல்லியிருக்காரா? எங்கேருந்து காசு வரும்னு நான் கேட்குறேன். ஏங்க இதே விஜய் இதே தாவேக்க இலவசங்கள் கொடுக்கறதுனால நாடு நாசமாக போயிட்டு இருக்கு, 10 லட்சம் கோடி கடனில் தள்ளிட்டாங்கன்னு நீங்கள் பேசுனீங்கல்ல. இப்போ திடீர்னு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறீங்க நீங்கள், இல்லை நம்மளும் இலவசம் கொடுத்தாதான் நம்ம வர முடியும்னு சொல்லி ஸ்டண்ட் அடிக்கிறீங்கல்ல. அப்போது அதற்கான நிதி ஆதாரத்தை சொல்லுங்கள். நீங்கள் நிதி ஆதாரம் இப்போலாம் நான் பண்ண போகிறேன், நான் மணல் கொள்ளை தடுக்க போகிறேன், கனிமம் எல்லாரும் ஜென்ரலாக சொல்கிறது தான், கனிம வள கொள்ளை தடுக்க போகிறேன், இதெல்லாம் செய்ய போகிறேன். எதுவுமே இல்லை. எல்லாம் கேட்குற யார்கிட்ட கேட்குற, அண்ணன் கேட்குறேங்கிற மாதிரி எழுதி விட்டுறாரு. அவ்வளோதான். ஊழல் லஞ்சம் இல்லைனாலே இது எல்லாத்தையும் பண்ணிடலாம்னு நினைக்கிறது வந்து அதை சொல்ற பிரச்சாரம். அதான் சொல்கிறேன் இல்லைங்க, ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் இவர் சொல்கிற மாதிரி ஒரு தூயசக்தி இல்லைங்கிறது வேற இது. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற அரசு ஊழியர்கள் அவங்கள தான் தொடர போகிறாங்க. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் யாரும் மாற போகிறதே கிடையாது. யாருமே மாற போகிறது கிடையாது. இன்னொன்று இப்போது இந்த கேண்டிடேட்ஸாக இருக்கிறவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக அதிமுகக்கு நிகராக நீ செலவழி, 5 கோடி செலவழி, எலெக்ஷன் கமிஷன் 40 லட்சம் செலவழி உங்களுக்கு லிமிட் கொடுக்குது. அந்த 40 லட்சத்தை நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா கூட, எம்எல்ஏ சம்பளம் 2 லட்சம்னா நீங்கள் 5 வருஷமாக தொடர்ச்சியாக நீங்கள் எம்எல்ஏ இருக்கும்போது அந்த 40 லட்சத்தை நீங்கள் மீட்க முடியும். 5 கோடி செலவு பண்ணுனா அவர் என்ன தியாகியா? ஜெயிச்சிட்டாருனா அப்பா அண்ணனுக்காக நான் வந்து தியாகம் பண்ண வந்திருக்கேன், நான் ரொம்ப நேர்மை ஊழல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சுத்தமாக இருப்பேன்னு சொல்லி வருவாரா அந்த மினிஸ்டர் இருக்கக்கூடியவர்? கட்சியிலேயே காசு வாங்கிட்டு காசு இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் ஒழிக்க முடியும். நான் என்ன நம்புங்க. உங்களை எப்படி நம்புவாங்க? ஏன்னா நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். இது ஒரு வார்த்தை வச்சுக்கிறார், நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன், கான்ஃபிடென்ட், நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்புங்கன்னு சொல்கிறார். ஒரு இடம் அரசு ஊழியர்களுக்கு ஆனால் ஒரு இடம் ஒன்று கொடுக்குறார். 5 வருடத்திற்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்கிற பகுதி நேர ஆசிரியர்கள், செவிலியர்கள், எழுத்தர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிசம்பர் மாத இறுதியில் பெரிய போராட்ட காலமாக தமிழ்நாடு இருந்துச்சு. செவிலியர்கள் போராட்டாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டாங்க, சம வேலை சம ஊதியம் கேட்டு போராட்டாங்க, மின்சார ஊழியர்கள் போராட்டாங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டாங்க, எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. இவ்வளோ பேர் போராட்டாங்கல்ல. அந்த நேரத்தில் வழக்கமாக பனையூருக்காவது வாங்கன்னு சொல்லி யாராவது பார்த்தாரா அவர்? ஏன்னா அங்கே வந்தால் கூட்டம் ஆகிடும். சரி, பனையூருக்கு நீங்கள் வாங்க, ஒரு ஆசிரியர் பிரதிநிதிகள் வாங்க, பகுதியில் ஆசிரியர்கள் இருக்கிற பிரச்சனை என்ன, இது எங்கே ஆரம்பிச்சது, என்ன போயிட்டுருக்கு, இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும், ஏதாவது கேட்டிருக்காரா? அந்த நேரத்தில் நான் அவ்வளோ ட்வீட்டு கூட போடல, எல்லாருமே பேசிட்டு இருந்தோம், அவர் எதுவுமே சொல்லலை. இன்னைக்கு திடீர்னு முளைச்சி வந்து 5 வருஷம் மேலே வேலை பார்த்துட்டு நான் பெர்மனன்ட் ஆக்கிடுறேன்ப்பா. ஏன் இவங்க பெர்மனன்ட் ஆக்கலை? அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன் அவங்க ஆக்கலை இவங்க ஆக்கலை? ஏதாவது தெரியுமா விஜய்க்கு? ஏன்னா அதற்கும் நிதி எங்கேருந்து வருது? நீங்கள் பெர்மனன்ட் ஆக்கிட்டீங்க, அடுத்தது எங்கே போகும்? டிஏபிஎஸ், இப்போ ஓபிஎஸ் இல்லை என்பிஎஸ், ஏதோ ஒரு பென்ஷன் ஸ்கீம் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு கட்டாயம் இருக்குது. இல்லை பென்ஷனே வேணாம்னு யாரும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களே பெர்மனெண்ட்டாக ஏன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வேணும், எங்களுக்கு எல்லா அரசு மாதிரி எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வேணும். அப்போ அந்த பெனிஃபிட்ஸை கொடுக்கறதுக்கு இந்த காசு எங்கேருந்து வரும், இந்த நிதியாரம் எங்கேருந்து வரும் எங்களுக்கு தெரியாது. அப்போ அவர் சொல்கிறார், காவலர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் இது ஊதியமும் அதிகப்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லி. அதான் சொல்கிறேன், விஜய் வந்தாருன்னா அவர் முதல்ல, சார் அவங்க 10 லட்சம் கோடியா சார், ஒரு 30 லட்சம் வாங்கிருங்க சார், நீங்கள் முதல் வேலை 30 லட்சம் கோடி ஏன்னா சாத்தியப்படுத்த முன்றைவு மட்டும் தான் நாங்கள் சொல்கிறோம். நீ அதில் கூட திமுக காப்பி அடிக்கிறாரு. சொல்லாததையும் செய்வோம், இதை கூட நீ காப்பி அடிப்ப. இந்த பக்கம் அதிமுக தீய சக்திங்கிறத உருவிக்கிற, இந்த பக்கம் வந்து சொல்லாததையும் செய்வோம்னு கலைஞர் சொன்னதையும் ஸ்டாலின் சொன்னதையும் உருவிக்கிறீங்க. சுயமாக விஜய் இந்த டாக்குமெண்ட்டில் ஒன்று சொல்லியிருக்கார், கேரவேன் திட்டம், கேரவேன் சுற்றுலா திட்டம். சீரியஸாக இருக்குது அதில், நீங்கள் பாருங்கள். கேரவேனில் மக்களை ஏற்றி சுற்றுலா காண்பாராம், சுற்றுலா திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கார் அவர். கேரவேனில் இப்போ அந்த வேனில் போகிற அந்த ஞாபகத்தில், ஏன்னா எல்லோரும் கேட்டுருவாங்க, சார் நீங்கள் இல்லை நிறைய எழுதுறோம் சார், ஏதாவது நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லலாமே சார், கேரவேன் பற்றி எதாவது போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் சினிமா சுற்றுலா திட்டம், சினிமாவோட முக்கியமான படப்பிடிப்புகளை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுற்றுலா திட்டம் அப்படின்னு சொல்கிறது. இது 2 தான் வித்தியாசமாக இருக்கிறது. அதை தாண்டி மீன்பிடி தடை காலம், மாணவர்களுக்கான தொகை, நீங்கள் திறன் ஸ்கில் இண்டியான்னு பேர் மாறிக்கிட்டே இருக்குது. இவங்க நான் முதல்வன் திட்டம்னு அதில் ஒரு ஸ்கில். நீங்கள் வந்து அதாவது இதை படிக்கிறவங்க, இது வரைக்கும் அரசியலே தெரியாது, எனக்கு தேர்தல் வரைக்கும் இன்னும் தெரியாது, விஜய் தான் முதல்ல படிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு எவ்வளோ பண்ணலாமா, எவ்வளோ பண்ணியிருக்காரு பார் தலைவர்னு இருக்கும். ஏன்னா விஜய்க்காக தான் முதல்ல பார்க்குறாரு. விஜய் இது வரைக்கும் வேறு தேர்தல் அறிக்கையை வாங்கி படிச்சிருப்பாரா, இல்லை படிச்சிருக்க மாட்டார். அவருக்கே ரொம்ப புதுமையாக இவ்வளோ பண்ணலாமா அப்படின்னு நினைப்பார். ஆனால் இது எல்லாம் எப்படி உங்களோட கொள்கை வந்து மற்ற இடங்களிலிருந்து திருடப்பட்டதோ அதே மாதிரி தேர்தல் அறிக்கையும் வெவ்வேறு கட்சிகள் வந்து திருடி இதை போட்டிருக்கீங்க. இது வந்து உங்களோட ஒரிஜினல் தேர்தலுக்கு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஆனால் அவர் போகிற இடத்துலலாம் பேசினாலும் பேசாட்டியும் ரோட் ஷோ மாதிரி போகிறாலும் விமர்சனங்கள் வச்சாலும் அங்கே ஒரு கூட்டம் வரும். நிறைய பேர் அழுகிற மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறோம். அவரை பார்த்ததையே ஒரு பெரிய உணர்ச்சி பொங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. கண்டிப்பாக அவங்க, நான் சொல்கிறேன், அதெல்லாம் நான் மற்றவங்க மாதிரி சொல்ல பெரிய மாற்று எல்லாமே நான் சொல்கிறேன்ல, இது எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆகும். நீங்கள் வந்து விஜய் இது வரைக்கும் எத்தனை லட்சம் பார்த்துருக்குறாங்களோ அத்தனை லட்சங்களும் வாக்குகளாகத்தான் மாறும். சிந்தாமல் சிதறாமல் விசிலுக்கு ஓட்டு வரும்.
அது நான் சொல்கிறேன் அந்த பெர்சன்டேஜ் தான் நான் சொல்கிறேன். 12% நான் மேக்ஸிமம் கொடுக்குறது அந்த பெர்சன்டேஜ் தான். அதை தாண்டாது. நீங்கள் இந்த கூட்டம் என்பது விஜயின் முகத்தை பார்க்க வந்த கூட்டம். நீங்கள் அதனால தான் அந்த கூட்டத்தை அவர் என்ன சொல்கிறாரு, வேட்பாளர்கள் யாருன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ நேராக போய் விசிலில் குத்திர அவ்வளோதான், விசிலில் அழுத்திட்டு வந்துடுன்னு சொல்லி அவர் முடிச்சுக்கிறார். ஆனால் இப்போ இந்த தேர்தல் அறிக்கை குறித்து பேசுகிறோம்ல, நம்ம யாருக்கா பேசுகிறோம்னா இது விஜய் ரசிகர்கள்லாம் யாரும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அதை தாண்டி இருப்பவர்கள் அவங்க யோசிப்பாங்கல்ல, தேர்தலுக்கு விஜய் என்ன சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் ஒரு மாற்றமாக விஜய் பார்க்குறேன், அப்போ எனக்கு வித்தியாசமாக ஏதாவது சொல்லியிருக்காரு, முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்னப்பா திமுக அவங்க யோசிப்பாங்க இல்லையா, திமுக மாதிரி அப்படியே எடுத்து அடிச்சு வச்சிருக்காருப்பா, அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ டக்குன்னு வந்து மகளிர் உரிமை தொகை விஜய் சொன்னார், ஏதோ வித்தியாசமாக சொல்ல போகிற பார்த்தா 2500 சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் வந்து தாலிக்கு தங்கம் எடப்பாடி சொல்லிட்டாரு, பட்டுப்படையும் அவர் தான் சொன்னார். அவர் நெசவாளர்களை பார்த்துட்டு எடப்பாடி ஒரு இடத்துல சொன்னார். இது எப்படி நீ காப்பி அடிக்கிறீங்க கொஞ்சம் கூட கூச்சப்படாம? ஏற்கனவே தாலிக்கு தங்கம் திட்டம் நான் என்ன சொல்றேன், தாலிக்கு என்ன சொல்றேன், பிளாட்டினம் திட்டம்னு சொல்லுங்க, இல்ல வைர திட்டம்னாவது சொல்லுங்க. தங்கத்தையே ஏன் பண்றீங்க? அது கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நீங்க தான் எல்லாருக்கும் மோதிரம், பிறந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் மோதிரம் மாட்ட போறீங்கல்ல. அப்போ வைரத்தால கல்யாணம் அதை விட கம்மியாக தானே ஆகும், குழந்தை தானே அதிகமாக பிறக்கும். அப்போ அதை கொடுக்க வேண்டியதானே, அதையாவது மாத்துங்க. அப்படியே கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் திமுக கொண்டு வந்து அதிமுக கொண்டு வந்து காப்பி அடிச்சுட்டு அதை வந்து ஒரு பெரிய விழா மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் பாருங்கள். இன்னொன்று, நீங்கள் கூட்டங்களுக்கு போகிற நீங்கள் சொல்லி நிறைய கூட்டங்கள் வருது, அவர் பேசினாலும் டிவிக்கே தான் கத்திட்டு இருக்கானுங்க. இது தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணுற இடத்துலையும் டிவிக்கேன்னு கத்துறாங்க. நான் என்னென்னா, நீங்கள்லாம் சட்டமன்ற வேட்பாளர்கள், சட்டமன்றத்துக்கு உள்ளே போகிற ஆட்கள். நாளைக்கு போய் விஜய் ஒருவேளை, நான் உண்மையிலே எனக்கு என்ன தெரியுமா ஆசையாக இருக்குது, விஜய் முதல்வர் ஆகணும். இந்த நாடு எப்படி குட்டிச்சவராக போது நல்லா வேடிக்கை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. உள்ளே போவார் தலைவர், டிவிக்கே கத்துவாங்க, அப்பையும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. சட்டமன்ற கலைவரமாக ஆகும். தலைவா ஜனநாயகம் வந்து ஒரு சீன் பேச தலைவா, சுராலந்து ஒரு சீன் நடிச்சுக்கிற தலைவா, அதான் நடக்க போதீங்க. அப்படிதான் சட்டமன்றத்துக்கு நீ போகிற நாளைக்கு அமைச்சராக இருக்க போற, அந்த தேர்தலுக்கு என்ன சொல்ல போறாரு அவரு, அதை நீ கூர்ந்து கவனிப்பியா, என்ன பேசுறாரு கவனிப்பியா. விஜய்க்குமே பெரிய கிளாரிட்டி இல்லை. அவரே எந்த இடத்துல சொன்னா கைத்தட்டோன்னு யோசிக்கிறார். ஸ்டாலின் சார் அப்படின்னு அப்படி பார்க்குறாரு, அவனை கைத்தட்டும். வேற திட்டங்கள்லாம் சொன்னார், திருக்குறள் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், அறம் பொருள் இன்பம் என்னமோ இருந்தார். அதெல்லாம் என்னன்னே அவருக்கும் புரியல, விஜய்க்கும் புரியல, கீழே இருக்கும் புரியல, ஏதோ பேசிட்டு போறாங்க. நீங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் தான் சட்டமன்றத்தில் நாளைக்கு போதா, மக்கள் அவ்வளோலாம் நிச்சயமா கிடையாது. இந்த 12% தாண்டி இருக்கிறவங்க தேர்தல் அறிக்கை என்ன, விஜய் ஏன் இது வரைக்கும் பேசாமல் இருக்காரு, விஜய் இது வரைக்கும் எத்தனை கூட்டத்தில் பங்கேற்றாரு, விஜய் எத்தனை போராட்டத்தை பண்ணார், அதெல்லாம் கேட்கறது அவங்க தான். அந்த மக்கள் வாக்களிக்க நீங்க கேட்குறாங்க, யாருக்காக நான் பேசுறேன், நான் தான் சொல்லிட்டேன், டிவிக்கே இது டிஎம்கே முடிஞ்சு போச்சுல்ல, உங்களுக்கு தெரியும்ல, கிளம்புங்க. ஓகே சார், நீங்கள் சொல்கிற அந்த கூட்டத்தில் வர 5000-லேருந்து 50,000-லேருந்து 5 லட்சம் பேர் வரைக்கும் நான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் ஓகே, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதை தாண்டி இருக்கிறாங்க இல்லையா, ஓட்டிங் பாப்புலேஷன் மொத்தமாக என்னவா இருக்குது, நீங்கள் 5.25 கோடி இருக்கு இல்லையா, அந்த 5.25 கோடியை கம்பேர் பண்ணிங்கன்னா விஜயோடைய கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப சிறிய கூட்டம். ஆனால் இப்போ வெளிநாடுகள்லேருந்து ஓட்டு போடுறதுக்காக வராங்க. இப்போ அவர் சொன்னது என்ன, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. என்னன்னா முதல்ல வந்து ஓட்டு போகிறதுக்கு எப்பவும் வராது, வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. நான் தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து இங்கே வந்த பிறகு விஜய் படம் மாதிரி ஆகிட போகுது. என் ஓட்டே இல்லைப்பா, நீங்கள் வந்து சர்க்கார் மாதிரி போய் போராடலாம் முடியாது, என் ஓட்டை திருடிட்டாங்கன்னா அப்படியே தம்பி நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாரு விஜய். எவ்வளோ பேருக்கு வர முடியும், 1000 பேர் வரட்டுங்க, 1000 பேர் 10,000 பேர் கூட வரட்டும், ஜப்பான், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா இடத்துலேருந்து வரட்டும். என்ன பெருசா விஜய் ஆட்சிக்கு வந்துடுவார், அதனால அது வர நான் சொல்றேன், விஜய்க்கான வாய்ப்புகள் கிடைச்சதுங்க, அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் ஆட்சிக்கு வராரு வரல, ஆனா அவங்களுடைய கட்சியிலிருந்து ஒரு கணிசமான வேட்பாளர்களாவது சட்டமன்றத்துக்குள்ள நுழையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க யாரை சொல்றீங்க, நீங்க சொல்லுங்களேன், ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா. நான் சொல்றேன் விஜய் அவர்கள் இல்லைங்க, நீங்க அதான் சொல்றீங்களா, திருச்சியில நீங்க அவர் வந்து கிறிஸ்தவரோட வாக்கள் அங்கே அதிகம் கிடைக்கும், அவங்களோட வாக்கள் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தான் போறாரு. நீங்க இனிகோ இருதயராஜ் முதலில் வந்து கிறிஸ்தவர், அவர் வந்து கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் நடத்துறார், அதன் மூலியமாகத்தான் திமுக ஒரு சீட்டை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் விஜய் ஒரு கிறிஸ்டியன் ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா, அவர் ஏற்கனவே கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இந்த வாக்கெல்லாம் எங்கே வந்து பேசப்படுதுன்னா சர்ச்சஸில் உட்காந்து பேசுகிறாங்க. சர்ச்சில் அவங்க முடிவு பண்ணி, பாதிரியாக்கள் முடிவு பண்ணுறாங்க, மசூதியில் முடிவு பண்ணுறாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அந்த கன்வென்ஷன் யாருக்கு நடக்குங்கிறது தெரியும். திருச்சி இன்னொன்று KN நேரு மற்றவர்களும் வந்து எவ்வளோ வேலை பார்ப்பாங்கிறது தெரியும். இங்கே RD சேகர் வந்து தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் 2019 2021 2019 இடைத்தேர்தல் நடந்துச்சு. 50% வாக்கு வாங்கினார், 2 வாட்டி 50% வாக்கு வாங்கினார். நீங்கள் அது இல்லாமல் மக்கள் நீதி மையம் போன வாட்டி வந்து ஒரு 8% வாங்கினாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு ஏற்கனவே மகேந்திரன் ஜெயிச்சிருக்காரு, சவுந்தரராஜன் ஜெயிச்சிருக்காரு, இவங்கெல்லாம் ஜெயிச்ச ஒரு தொகுதி, அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது. மக்கள் நீதி மையம் 8%ல் ஒரு 4% கூட 3% கூட வரட்டும், அது வந்தால் கூட ஓகே தான். இப்படி இந்த திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிகள் திமுகவுடைய கோர் ஓட்டு பேங்க் ஒரு 50% 30% கூட குறையட்டும். RD சேகருக்கு 50க்கு 30 கூட குறையட்டும். இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 10 கொடுத்தாங்கன்னா 40% வாங்கினார்னா RD சேகர் ஜெயிச்சிருவார்.
ஏன்னா திலகபாமா ஒரு 20% வாங்குவாங்க. நான் சொல்கிறது ரொம்ப குறைவாக தான் சொல்கிறேன், 20% வாங்குவாங்க. நீங்கள் சீமான் அவர் ஒரு 8% அது வாங்குவாங்க. சிட்டியில் அர்பன் ஓட்ஸும் அந்த ஓட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது விஜய் இந்த இடத்துல எப்படி வந்து வருவார் அப்படிங்கிறது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஜெயிச்சார்னா பார்க்கலாம். அதை தாண்டி ஆதவர்ஜன் 2வது இடம் வருவார். வில்லிவாக்கத்தில் 2வது இடம் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் புஷி ஆனந்தே 3வது இடம் தான் போவார். ராஜ்மோகன் 2வது இடம் வருவான்னு சொல்கிறாங்க, எனக்கு எந்த அளவுக்கு தெரியல. சென்னையில் மட்டும் இருக்கிற சில தொகுதிகளில் ஒரு 5லேருந்து 6 தொகுதியில் 2வது இடத்திற்கு தாவேக்க வரும் அதிகபட்சம் சென்னை தொகுதிகளில். அதை தாண்டி சில இடங்களில் 2வது இடங்கள் வரலாம். எந்த ஒரு இடத்திலுமே கூட முதல் இடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய இடங்களில் டெபாசிட் போகும். அதுதான் வந்து நீங்கள் அதான் சொல்லுங்கள், மே 4 அப்புறம் நம்ம நிச்சயமாக பேசுவோம். நான் சொல்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு ஒன்று இருக்குங்க. இப்போ நான் புதுக்கோட்டையிலேருந்து தொடர்ச்சியாக இருக்கேன். நான் தாவேக்க பார்க்கவே இல்லை, நான் சும்மா சொல்லலை. புதுக்கோட்டையில் எங்கேயுமே இல்லை. தாவேக்கோட மாவட்ட செயலாளர் தாவேக்கோட மாவட்ட செயலாளர் அறந்தாங்கி தொகுதிக்கு போயிட்டார். அவரை தொகுதி மாறிட்டார். அங்கே வேற ஒரு வேட்பாளர் போனாடி மக்கள் நீதி மையத்தில் நின்ற வேட்பாளர் இங்கே நிற்கிறார். நான் துரத்தி கொண்டு 4 பேர் போயிட்டு இருந்தாங்க துண்டு போட்டு. நான் துரத்தி போய் நோட்டீஸ் வாங்கினேன், என்னப்பா அப்படி சொல்லி வாங்கினேன். அவர் மாவட்ட செயலர் சொல்லி சொன்னார். அவர் பின்னாடி வெறும் 3 பேர் நிற்கிறாங்க. ஒரு மாவட்ட செயலர் பின்னாடி அவர் ஒரு பகுதிக்கு மாவட்ட செயலர் 3 பேர் நிற்கிறாங்க. இதுதான் அந்த கட்சியோட நிலைமையாக இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு 4 பேர் நின்னாங்க. வேட்பாளர் நீங்கள் பண்ண வேட்பாளர் வந்து எங்கே வேற எங்கேயோ இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ப்ரெசன்ஸுங்கிறது புதுக்கோட்டை மட்டுமல்ல, நீங்கள் பல ஊர்களிலும் தாவேக்க களத்தில் இல்லவே இல்லை. வேட்பாளர் யாருன்னே தெரியாத அளவுக்கு தான் இருக்கிறாங்களா மக்கள் மத்தியில்? வேட்பாளர் யாருன்னு தெரியப்படுத்தாத சில நேரங்கள்ல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார் தொகுதியில் தாவேக்க நிற்கிதா, விஜய் வந்துட்டு போன ஊர்களை தெரியுதுங்க உங்களுக்கு. விஜய் வந்துட்டு நிச்சயமா நிற்பாங்க விசில் சொல்லி சொல்றாரு. மற்ற இடங்களில் யார் வேட்பாளர்கள் தெரியல. இப்போ மதுரை மத்தி நீங்கள் டக்குன்னு இப்போ மக்கள்கிட்ட கேளுங்க, பிடிஆர் நிற்கிறார், சுந்தர்சி நிற்கிறார். 2 பேரும் வார்த்தை இப்போ நிறைய நடக்குது. சுந்தர்சி எக்ஸலண்டாக பண்ணுறாருன்னு சொல்லி நிறைய செய்திகள்லாம் வருது, நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா நிறைய பேர் என்ன மதிப்பீடு வச்சிருந்தாங்க, எதுக்குப்பா சுந்தர்சிக்கு சீட்டு கொடுத்தாங்க, இவர் என்ன பண்ணா, நிறைய செயல்பாடுகள் இருக்குன்னு நான் பார்க்குறோம். எலெக்ஷன் ரிட்டோரிக்காவது நிறைய போயிட்டு இருக்கு. நீங்கள் அந்த இடத்துல தாவேக்க வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க. ஏன்னா ஆக்சுவலி முஸ்தபா நிற்கிறார். சேனல்கள்லாம் பேசக்கூடிய, யூடியூப்லலாம் பேசக்கூடிய முஸ்தபா நிற்கிறார். முஸ்தபா நீங்கள் மதுரையில் பார்த்தீங்களா? டோரா மாதிரி தான் அவரை நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கலையே. இந்த மாதிரி பல ஊர்களிலும் தாவேக்க வேட்பாளர் தேடுறாங்க மக்கள். வாயா நீ வந்து மக்கள் சிம்பிளாங்க. நீங்கள் நான் கடைசியாக எந்தெந்த நோட்டீஸ் வந்திருக்கான்னு நான் பார்ப்பேன். என் வீட்டுக்கு அப்பா திமுக நோட்டீஸ் வந்துருச்சு, அதிமுக நோட்டீஸ் வந்துருச்சு, பாமக வந்துருச்சு, இதெல்லாம் வந்துருச்சு, நான் படித்தது பார்ப்பேன். அந்த மாதிரி மக்கள் வந்து குறைந்தபட்சம் நம்ம வீட்டு சைடு வந்தாரா வரலையா, அந்த வேட்பாளர்கள் அவர் வராட்டி யாராவது வந்தாங்களா போனாங்களா, அவங்களால போக, நான் வந்து அவங்க ஏன் போகலன்னா போக முடியலை. இங்கே ஆள்பலம் இல்லை அவங்கள்ட்ட. நீங்கள் வந்து சும்மா சொல்லலாம் நிர்வாகிகள் இல்லை, போகிறதுக்கு ஆட்கள் இல்லை, செலவு செய்கிறதுக்கு வேட்பாளர்கள்ட்ட காசு இல்லை. நிதர்சனமான உண்மை. போய் அதுக்கான போயிட்டு வர செலவுக்கு கூட முடியலைங்க அவங்களால. ஏன்னா இப்போது நீங்கள் மொத்தமாக இருக்கிற 233 வேட்பாளர்களில் 72 பேர் மாவட்ட செயலாளர்கள். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவன் கீழே இருக்கிறான மிரட்டியோ அன்பாக பேசியோ ஏதோ ஒன்று சொல்லி காசு வாங்கி செலவு பண்ணிடுறாங்க. மற்றவங்க கழக நிர்வாகின்னு போட்டு நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க இல்லையா? அவங்க போனால் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. சார் இது செலவு கணக்கு, இதை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். அவனால் முடியலை. 20 லட்சம் 25 லட்சம் நான் எங்கே போவேன்னு அவர் கேட்குறாரு. அவர் என்ன நினச்சிட்டு வந்தார், இவர் போன உடனே வாங்கன்னு வரவேற்று, சார் நான் எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் சார். அவர் நான் விஜய் வந்தார்னா சரின்னு செய்வார். இவருக்கு எதுக்கு அவர் செய்யணும்? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ முந்தானத்து வரைக்கும் யாருன்னு தெரியாது, இன்றைக்கி திடீர்னு வர்ற, சரி முசியா நான் சொல்லி விட்டாரு, அந்த ஒரு பாவத்துக்காக உன்னை வந்து பார்க்க வந்தேன், நீ காசு கொடுத்தீங்கன்னா நான் செலவு செய்வேன். டெய்லி கேட்குறாங்க. ஒன்றை செயலர் டெய்லி சில தொகுதிகளில், சார் டெய்லி நீங்கள் இன்றைக்கி 20,000 கொடுத்துருங்க, நாளைக்கு 50,000 கொடுங்க, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் பசங்களை கூட்டிகிட்டு நான் சுற்ற முடியும், நான் வந்து அவங்களுக்கு பெட்ரோல் போட முடியும், சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் இது நடக்கும், இல்லாட்டி நடக்காது. நீங்கள் கேட்குற மாஸ் நடக்கவே நடக்காது. இல்லை விஜய் பார்த்துக்காருன்னா விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. திணறாங்க பாவம், அவங்களால போக முடியல. நீங்கள் செய்திகளே பாருங்களேன். நீங்கள் உண்மையிலே சொல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து நாம் தமிழர் தான் கை விடுறாங்களே தவிர இந்த 3 பேருக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வளைச்சு போகிறாங்க. ஒரு சில வேட்பாளர்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தங்களை வெளியே காமிச்சுக்கிறாங்க. எங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்க யூடியூப் மீடியா வரைக்கும் நிறைய பேசுகிறாங்க, எல்லாம் நடக்குது. மற்றவர்களால் ரொம்ப திணறிட்டே இருக்கிறாங்க. அவங்களால வெளியே வந்து வர முடியல, நோட்டீஸ் கொடுக்க முடியல, அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வேட்பாளர்கள் எப்படி அதான் சொல்கிறேன், மக்கள் பார்க்கும்பொழுது நான் பார்க்கவே இல்லையே, அன்னி தான் சில பேர் பார்ப்பாங்க, ரொம்ப நடுநிலையாக இருக்கிறவங்க தாவேக்கு நிற்கிதா, விசில் கூட இங்கே நிற்கிதா, இன்னொன்று அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அவங்க உள்ளே போகும்போது சூரியன் தெரியும், ரெட்டாளை தெரியும், வேறு தெரியவே தெரியாது. இல்லை தாமரை தெரியும், கை தெரியும், கத்திரி அறிவாள் தெரியும், பம்பரம் தெரியும், இப்படி தான் தெரியும். ஸோ இதை போய் ஒவ்வொரு வேட்பாளராக வீடு வீடாக போய் வீடாக பிரச்சாரம் பண்ணி இதனால முடிச்சிருக்கணும். ரொம்ப சிலர் மட்டும்தான் அதை செய்கிறாங்க, பல பேரால் செய்யவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன் டெபாசிட் வராதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே சார், கண்டிப்பாக சார், தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும்
2-3 வாரங்களில் நமக்கு மொத்தமாக முடிவே தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான முடிவுகள் கொடுக்குறாங்க மக்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இவங்க களத்தில் எவ்வளோ இயங்குறாங்க, இன்னொரு 5 நாளாவது இயங்குறாங்களா, எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காக உங்களுடைய நேரத்துக்காக ரொம்ப நன்றி சார்.